ஹலோ வெல்கம் மீடியா கற்றுக்குட்டீஸ். நாம் இப்போ நம்ம சேனலில் 12th மேத்தமெட்டிக்ஸ் பார்த்துட்ருக்கோம். சாப்டர் 7 அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஷியல் கால்குலஸ், வகை நுண்கணிதத்தின் பயன்பாடுங்கிற சாப்டர் வந்து பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம எக்ஸாம்பிள் 7.2 எடுத்துக்காட்டு 7.2 பார்க்க போகிறோம். ஸோ சம்மன்னுங்கிறத நல்லா புரிஞ்சுக்குவோம். The temperature T in Celsius in a long rod of length 10 meter. ஸோ long rod of length என்ன கொடுத்துருக்காங்க 10 meter, insulated at both ends is a function of length is x is given by T equal to x into 10 minus x. Prove that the rate of change of temperature at the midpoints. So temperature change at the midpoints of the rod is 0 அப்படின்னு நம்மளை வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இரு முனைகளிலும் காப்பிடப்பட்ட 10 மீட்டர் நீளமுள்ள ஒரு கம்பியின் வெப்பநிலை செல்சியஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கம்பியோட நீளம் வந்து எக்ஸா. ஸோ அதை வந்து ஒரு ஃபங்க்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. அதாவது டெம்பரேச்சர் எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது அப்படிங்கிறத T ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு 10 மைனஸ் எக்ஸு. ஸோ எக்ஸுங்கிறது என்ன, கம்பியோட நீளம். ஸோ கம்பியின் மையப்புள்ளியில் வெப்பநிலை மாறுபாடு வீதம் 0 அப்படின்னு நம்மளை வந்து காட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ வெப்பநிலை மாறுபாடு வீதம் அப்படின்னு நமக்கு வந்து சொல்லிட்டாங்க. ஓகே, வெப்பநிலை மாறுபாடு அப்போ நமக்கு எது சேஞ்ச் ஆகுதோ அது மேலே இருக்கணும். ஸோ டெம்பரேச்சர் தான் சேஞ்ச் ஆகுது. எதை பொறுத்து சேஞ்ச் ஆகுதோ அது கீழே இருக்கணும். எதை பொறுத்து சேஞ்ச் ஆகுது, கம்பியோட நீளத்தை பொறுத்து சேஞ்ச் ஆகுது. கரெக்டுங்களா? அப்போ d/dx நமக்கு வந்து நீளம் வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க, எக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எது சேஞ்ச் ஆகுதோ அது மேலே இருக்கணும், எதை பொறுத்து சேஞ்ச் ஆகுதோ அது கீழே இருக்கணும். ஸோ எது டிஃபரன்ஷியேட் பண்ணுறமோ அது மேலே இருக்கணும், வித் ரெஸ்பெக்ட் டு விச் டேர்ம் அது வந்து கீழே இருக்கணும். சரிங்களா? ஸோ dt/dx தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். தென் அடுத்து நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, dt/dx எந்த இடத்துல கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் த ராடில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது ராடோட மையத்தில். சரிங்களா? கம்பியோட மையப்புள்ளி. ஸோ சென்டர் ஆஃப் த ராட் என்ன, 10 மீட்டர் மொத்த நீளம். அப்போ அதில் சென்டர் என்ன, அதில் பாதி, அப்போ 5. ஓகேங்களா? அப்போ கம்பியோட மையப்புள்ளி என்ன, 5. ஸோ நம்ம இந்த இடத்துல எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன, 5ன்னு தெரிஞ்சு போச்சு. அந்த எக்ஸோட வேல்யூ வந்து dt/dx கண்டுபிடிச்சி எக்ஸோட வேல்யூ 5ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இது ரொம்ப ஈஸியான சம்மு, நான் உங்களுக்கு போடும்போது புரியும். சரிங்களா? ஸோ இப்போ அந்த சம்முக்கு சொல்யூஷன் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். சொல்யூஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு உங்கள் சப்போர்ட் வந்து ரொம்ப முக்கியம். தென் உங்களுடைய டவுட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் ப்ளீஸ் அதை கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ வெப்பநிலை மாறுபாடு வீதம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது 12th மேத்தமேட்டிக்ஸ் வரலன்னா அவங்களுக்கு நம்ம சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ வெப்பநிலை மாறுபாடு வீதம், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சரை T நான் மென்ஷன் பண்ணுறேன். அப்போ நமக்கு என்ன, இட் இஸ் ஈக்குவல் டு dt/dx. இதுதான் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர். ஓகே, ஸோ இப்போ இந்த டி டேர்ம் இருக்குது, இதை நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் வந்து பண்ண போகிறோம். ஸோ d/dx ஆஃப் x இன்ட்டு 10 மைனஸ் எக்ஸ். இப்போ நம்ம அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோமா? நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், எக்ஸ் டேர்மை உள்ளே கொடுத்து தனித்தனி டேர்மாக பிரிச்சுக்க போகிறேன். அப்போ தான் எனக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ d/dx ஆஃப் 10x minus x squared. ஸோ 10 into x 10x minus x into x x squared. ஓகே, இப்போ நமக்கு தனித்தனி டேர்ம் ஆயிடுச்சு. ஸோ தனித்தனியாக நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். ஸோ 10 into x. ஸோ 10ங்கிறது கான்ஸ்டன்ட்டு, எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப நமக்கு 1 கிடைக்கும். ஸோ 10 into 1. ஓகேங்களா? மைனஸ் அடுத்து d/dx ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு. ஸோ வாங்க எக்ஸ் ஸ்கொயர்டை பண்ணுவோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர்டை பண்ணும்பொழுது நமக்கு ஆன்சர் 2x வந்து கிடைக்கும். எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, எக்ஸ் பவர் என்னுக்கு என்ன ஃபார்முலா, n into x பவர் n minus 1. ஸோ n இருக்க இடத்துல இந்த இடத்துல என்ன இருக்குது, 2 இருக்குது. ஸோ 2 into x பவர் 2 minus 1. ஸோ 2 into x பவர் 2 minus 1ங்கிறப்ப 1 வரும். ஆன்சர் வந்து என்ன, 2x. அவ்வளோதான். ஸோ எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 2x. ஸோ அந்த 2xை இங்கே போட்டுட்டேன். அப்போ நமக்கு dt/dx என்ன கிடைச்சிருக்கு, 10 மைனஸ் 2x. ஓகே, dt/dx. அடுத்து இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த dt/dxை அப்படியே வச்சுக்க போகிறோம். தென் நமக்கு என்ன, எக்ஸோட வேல்யூ வந்து 5. அதாவது என்ன கொடுத்துருக்காங்க, வெப்பநிலை மாறுபாடு வீதம் கம்பியோட மையப்புள்ளி. ஸோ கம்பியின் மையப்புள்ளி மிட் பாயிண்ட் ஆஃப் ராட் என்ன, 5. அதை நம்ம எழுத போகிறோம். ஸோ மிட் பாயிண்ட் ஆஃப் ராட், கம்பியின் மையப்புள்ளி. ஸோ என்ன, எக்ஸ் ஈக்குவல் டு 5. ஓகேங்களா? ஸோ கம்பியோட மையப்புள்ளி என்ன, எக்ஸ் ஈக்குவல் டு 5. ஸோ இந்த எக்ஸ் ஈக்குவல் டு 5ங்கிறது இந்த இடத்துல வந்து சப்ஸ்டியூட் வந்து பண்ண போகிறோம். ஸோ dt/dx அட் x equal to 5. ஓகேங்களா? ஸோ எக்ஸோட வேல்யூ 5ங்கிறது இங்கே சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும், 10 மைனஸ் 2 into 5. அப்போ 10 மைனஸ் 2
into 5 10. ஆன்சர் நமக்கு 0. நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கணும்? 0 தான் கிடைக்கணும். நமக்கு என்ன சொல்லியிருக்கான்? வெப்பநிலை மாறுபாட்டு வீதம் அதோட கம்பியின் மையத்தில் 0 என காட்டுங்கன்னு தான் சொல்லியிருக்கான். ஸோ நமக்கு நம்ம கொஷினில் என்ன கொடுத்துருக்கா? 0ன்னு கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நமக்கு என்னாச்சு? இங்கே 0 வந்து ஆயிடுச்சு. ஸோ சென்டரில் வந்து அதோட வெப்பநிலை வந்து 0வாக இருக்கும். ஸோ கொடுத்துருக்கதை நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ இது ரொம்ப ஈஸியான சம்மு. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தென் உங்களோட டவுட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை கண்டிப்பாக கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.